ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 8வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 10 பேர் கொண்ட நாமினேஷன் பட்டியல் வந்து இருக்குது. அந்த 10 பேரில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அக்கா அவர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,691 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25.58% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் முதல் நாளே பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. கிட்டத்தட்ட 25.58% வாக்குகள் அப்படிங்கிறதும் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் ஆகிய விஜய் விஷால் அவர்கள் நாமினேஷன் பட்டியல் இருக்கும்போது கூட இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுகளும் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் நம்முடைய விஜய் விஷால் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13,664 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.89% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். விஜய் விஷால் லாஸ்ட் வீக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10%, 11% தான் அதிகபட்சமாக வந்து வாங்கியிருந்தார். பட் இந்த வாரம் 16.89% வந்து இருந்துட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய ஒரு நல்ல முடிவாக இருந்தாலும் கூட விஜய் விஷால் ஒரு காலகட்டத்தில் டைட்டில் வின்னரே இவர் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மக்கள் வச்சுட்டு இருக்கும்போது சில பல ஆக்டிவிட்டியின் காரணமாக இப்போதைக்கு வந்து ஓட்டுகள் அப்படிங்கிறது சரிஞ்சிருக்கு. 3வது பொசிஷனில் நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13,032 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.11% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா. ஸோ அன்ஷிதா அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சொல்லப்போனால் விஜய் விஷாலுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. விஜய் விஷாலுக்கும் நம்மளுடைய அன்ஷிதா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 600 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசமே வந்து இருந்துட்டு இருக்கு. மேபி அந்த 600 வாக்குகளை டாமினேட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4வது பொசிஷனில் நம்முடைய ரயான் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7,370 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.11% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ ரயான் அவர்களுடைய கேம் பிளேவை நிறைய பேர் வந்து கிரிட்டிசிசம் வந்து பண்ணாங்க. எப்போ பார்த்தாலும் பெண்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு, அப்படி இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து அவருடைய கேம் பிளே அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவைஸ் வந்து ஆயிருக்கு லாஸ்ட் வீக்கை விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒரு நல்ல பிளே பண்ணுறதுனால தான் இவ்வளோ வாக்குகளும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க மற்றவங்கள விட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் நம்முடைய சத்யா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5,318 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.57% வந்து இருந்துட்டு இருக்காரு சத்யா அவர்கள். சத்யா அவர்களை முதல்ல பார்க்கும்போது நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக வருவார். சொல்லப்போனால் நம்மளுடைய பாலாஜி முருகதாஸ் மாதிரி வந்து இருக்காப்புல, வாய்ஸும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு டஃப் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி யோசிச்சா ஒன்றுமே பண்ணாமல் சாப்பிட்டு தூங்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருந்தும் ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் நம்முடைய ரஞ்சித் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5,143 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.36% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்முடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ ரஞ்சித் எப்பயுமே இந்த 6வது பொசிஷன், 7வது பொசிஷன், 8வது பொசிஷன் இந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு இருக்காரு. எப்பயுமே எவ்வளோ டஃப்பான கண்டஸ்டன்ட் வந்தாலும் சரி, அதிகப்படியான வாக்குகள் வாங்கினாலும் சரி, இவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5வது பொசிஷன் இல்லைனா 6வது பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு அப்புறமாக எவிக்டாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து 7வது பொசிஷனாக நம்மளுடைய சிவகுமார் அவர்கள் வந்து வந்திருக்காப்புல. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4,519 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.59% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். சிவகுமார் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8வது பொசிஷன் இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7வது பொசிஷனுக்கு முன்னேறி மேலே வந்து போயிருக்காரு. சொல்லப்போனால் சாச்சனா அவர்கள் வந்து கீழே போனதுனால சிவகுமாருக்கெல்லாம் பயங்கர ஜாக்பாட் அடித்த மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் சில காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4,100 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.07% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்களும் நேற்றுக்கு வந்து 9வது பொசிஷன் இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8வது பொசிஷனுக்கு வந்து முன்னேறி போயிருக்காங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா இவங்களும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. என்னை பொறுத்தவரை ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக மஞ்சரி அவர்கள் வளம் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓட்டிங்ஸ் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான்.
அதுக்கு அடுத்தா 9வது பொசிஷனில் நம்முடைய சாச்சனா அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3996 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.94% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாச்சனா மகாதேவி அவர்கள். சாச்சனா அவர்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசிட்டு இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி வந்து பேசுகிறது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ட்ராபேக்காக வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வாக்குகளும் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. நேற்றுக்கு நைட்டு கூட ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் லேட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்த பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடைசி பொசிஷனில் நம்மளுடைய ஆனந்தி அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3061 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.78% வந்து இருந்துகிட்ருக்காங்க ஆனந்தி அவர்கள். இந்த வாரமும் சாச்சனா அவர்களை காப்பாற்ற ஆனந்தி அவர்களை வந்து பலியாடாக இடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து கேம்ஸ் எல்லாம் பார்க்குறதெல்லாம் ஓகே தான். கேமிங் வந்து உள்ளே வந்து விளையாடுறாங்க, அதே மாதிரி டாஸ்க்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க, அதே மாதிரி ஆடியன்ஸ்லாம் அவங்களுக்காக ஃபேன்ஸாக வந்து உருவாகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் கூட நம்மளும் ஆக்சுவலாக ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி அதிகப்படியான வாக்குகளையும் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்பர் 1 பொசிஷன்லேயோ நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 அப்படின்னு சொல்லி பொசிஷன்ஸ் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணுவோம். அதை தாண்டி இன்னொரு கடமையும் இருக்குது. அந்த கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் ஓட் பண்ணால் இவங்கெல்லாம் நம்பர் 1 பொசிஷனில் போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நம்ம, இவங்களுக்கெல்லாம் ஓட் பண்ணால் இந்த ஒரு ஆள் வந்து எவிக்டாக வெளியே போவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வந்து ஓட்டிங்ஸ் வந்து போடணும். இப்போ லாஸ்ட் வீக்கில் நடந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே பிரச்சனை தான். இப்போ சாச்சனா அவர்களுக்கு வந்து அன்அஃபிஷியல் போல் வந்து கடைசி பொசிஷனில் இருந்தாங்க. வர்ஷினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் வந்திருந்தாங்க. சொல்லப்போனால் சாச்சனா அவர்கள் தான் எவிக்டாக வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து இருந்தது. நம்மளும் அதுதான் வந்து சொல்லியிருந்தோம். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்ஷினி அவர்கள் எவிக்டாக வெளியே போனாங்க. ஸோ இப்போ சாச்சனா அவர்கள் எவிக்டாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அவர்களுக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கும் விஜய் விஷால் அவர்களுக்கும் ஜாக்லின் அவர்களுக்கும் மட்டுமே வாக்கு வந்து செலுத்திட்டே இருந்துட்டா கடைசியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து செலுத்தாமலே போயிருப்பாங்க. ஸோ அதனால் சாச்சனா அவர்கள் மேபி அஃபிஷியல் போல்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சேவாக்கப்பட்டிருப்பாங்க, அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருப்பாங்க கம்பேரிங் வித் வர்ஷினி. ஆஸ் வெல் அஸ் சாச்சனா விட வர்ஷினிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக வந்து கண்டென்ட் மேக்கிங் ஸ்கில்லும் இல்லை. அதே மாதிரி அழுகிறதோ இல்லை ஒழுகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமை ப்ளே பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் பாசிட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக விளையாடிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வாரத்தில் சாச்சனா அவர்களை எவிக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆனந்தி அவர்களுக்கு ஓட் பண்ணணும், அதே மாதிரி மஞ்சரி அவர்களுக்கு ஓட் பண்ணணும், சிவகுமார் அவர்களுக்கு ஓட் பண்ணணும். இப்போ நீங்கள் சாச்சனாவை எவிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாக்லின் அவர்களுக்கும் விஜய் விஷால் அவர்களுக்கும் அன்ஷிதா அவர்களுக்கும் ஓட்டிங்ஸ் வந்து போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது. ஏன்னா அவங்க டாப்பில் இருக்காங்க, அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு 1 or 2 டேஸ்லேயே வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அவங்க வந்து எவிக்டாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஆட்களில் யார் எவிக்டாக வெளியே போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓட்டை வந்து மாற்றி போட்டிங்க அப்படின்னா சாச்சனா அவர்கள் வந்து எவிக்டாக வெளியே போகிறது வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஆனந்தி அவர்கள் எவிக்டாக வெளியே போனாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதே மாதிரி சாச்சனா அவர்கள் வந்து எவிக்டாக வெளியே போகணும் அப்படின்னு நினச்சோன்னா ஓ சூப்பர்ரா அந்த பொண்ணு எவிக்டாக வெளியே போகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆனந்திக்கு வந்து ஓட்டு போட மாட்டோம். அதே மாதிரி மஞ்சரி அவர்களுக்கு ஓட் போட மாட்டோம், சிவகுமார் அவர்களுக்கு ஓட் போட மாட்டோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்துக்கிட்டு டாப்பில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஓட்டை போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஓட்டு போடாமல் கடைசியாக வந்து ஆனந்தி அவர்களுக்கு வந்து ஓட்டு போடாமலே வச்சுட்டு ஆனந்தி அவர்கள் தான் கடைசி பொசிஷனில் இருக்காங்க சொல்லப்போனால் இப்போதைக்கு. அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிங்க அப்படின்னா தான் சாச்சனா கீழே வருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏன் வந்து இதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆனந்தியை எவிக்ட் பண்ணி வெளியே போகணும் அப்படின்னு நினச்சாலையும் நீங்கள் சாச்சனாவுக்கு அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி ஆனந்தியை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வர்ஷினி அவர்களுக்கு கம்மியான வாக்குகள் தான் சாச்சனாவை விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வர்ஷினி அவர்களுக்கே மறுபடியும் ஓட்டிங்ஸை போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா சாச்சனா அவர்களுக்கு வந்து கம்மியான வாக்குகள் வந்து விழுந்திருக்கும். சாச்சனா அவர்கள் லாஸ்ட் வீக்கே எவிக்டாக வெளியே போயிருப்பாங்க. நம்ம யோசிக்கிறது என்னென்னா மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க, சப்போர்ட்டிங் வந்து சாச்சனா அவர்களுக்கு வந்து இருக்குது, அதனால தான் சாச்சனா உள்ளே வச்சுக்கிட்டு மஞ்சரி அவர்கள் வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பட் அதெல்லாம் ரீசன் கிடையாது. சில பேர் வந்து கேள்வியும் கேட்பாங்க, டேய் வர்ஷினி போகும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, சாச்சனா வந்து எவிக்ட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கழுவி ஊற்றுனீங்க, இதில் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எத்தனை பேர்ரா வர்ஷினிக்கு வந்து ஓட் பண்ணீங்க சாச்சனா எவிக்டாக வெளியே போகிறதுக்கு அப்படின்னு சில பேர் கேள்விகளும் வந்து கேட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாக்களில். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். இதில் யார் எவிக்டாக வெளியே போனாலும் எனக்கு வந்து ஹாப்பி தான். அது ஆனந்தியாக இருந்தாலும் சரி, சாச்சனா இருந்தாலும் சரி, மஞ்சரியாக இருந்தாலும் சரி, சிவகுமாராக இருந்தாலும் சரி. பட் ஒரே ஒரு விஷயம், சாச்சனா அவர்கள் மேலே தான் பயங்கர காண்டில் இருக்காங்க ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே. என்னடா அந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினை பற்றி அவ்வளோ மோசமாக வந்து பேசியிருக்கேன். ஒன்றும் இல்லை, அந்த சாட்டர்டே எபிசோடில் பயங்கரமாக அழுதுருக்கும் சாச்சனா அவர்கள்.
அழுதுட்டு போய் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ரூமில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கும். அந்த நேரத்தில் வந்து எல்லா எல்லா கண்டஸ்டண்ட்டும் உள்ளே போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வந்து போயிருப்பாங்க. போனது மட்டும் இல்லாமல் ரூமுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பெட்ரூம் போனதுக்கப்புறம் பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகி அழுதுருப்பாங்க. ஸோ இதை வந்து ஆனந்தி கிட்ட வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து கம்முன்னு வந்து ரெஸ்ட் ரூம்லேயே வந்து அழுது தீர்த்துருப்பேன். அவங்க வந்து பெட்ரூமுக்கு வர வச்சு ஒட்டுமொத்த பேருக்கும் நான் அழுகுறேன் அப்படிங்கிறத வந்து பஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அக்யூசியேஷன் நம்ம ஜாக்லின் பண்ண வச்சாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய மோசமான நிலைமைக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாச்சனா மேலே இருக்கக்கூடிய கண்ணோட்டம் இன்னும் மோசமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலமாக யார் எந்த பொசிஷன் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக விலாவரியாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.